ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வியர் கிச்சன். இன்றைக்கி ஒரு டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. மெயினாக பருப்பு அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே, பாத்திரம் கழுவுற லிக்விட் அது மாதிரி. சரி, அதுக்காக தான் போயிருந்தோம். பார்த்தா நிறைய பொருட்கள் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் இருந்தது. கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல டிஷ்யூ பேப்பர் தான் பை ஒன் கெட் ஒனில் இருந்தது, அதை வாங்கினேன். ரிஃப்ளெக்டில் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விடு அது பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் 179 தருவாங்க. அதனால அங்கேயே வாங்கிடுவேன். வீட்டில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். நாட்டு சக்கரை ஒரு பேக்கெட் 35 ரூபான்னு சொல்லிட்டு 4 பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம வீட்டுக்கண்ட கடையிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. அதனால் இங்கேயே 4 வாங்கிட்டேன். இது மாதிரி போனப்போ எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வாங்குவேன். மிஸ்டர் கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா 137 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் எடுத்துன்னு வர்றதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 1-2 வாங்கிட்டு வர்றது. இது பார்த்திங்கன்னா வால்நட்டு அரை கிலோ 519 ரூபா, 519 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. இந்த கவின்ஸ் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. பை ஒன் கெட் ஒனில் கொடுப்பாங்க. அன்றைக்கி இல்லை 99 ருபீஸ்க்கு வாங்கினேன், பாப்பா கேட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மில்கி மிஸ்ட் பன்னீர் இது 100 ரூபா கிட்ட கம்மியாக வந்தது. அதனால கொஞ்சம் பெரிய பேக்காகவே வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷர்ட் தான் பையனுக்காக வாங்கினேன், ப்ளூ கலரில். நல்லா இருந்தது. ரேட்டு 199 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. சரி, காலேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த பட்டர் 123 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பட்டர் 200 கிராம்ஸ் வருது. இது பாதாம் பேக்கெட் தான், அம்மாக்காக வாங்கினது. 399 ருபீஸ். இது அரை கிலோ பேக் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 700 மேலேயே வருது. நெக்ஸ்ட்டு இந்த பிந்து அப்பளம் ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒனில் ஃப்ரீலே வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது யோகட் ஒன்று வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த சாக்கோ பேக்கெட் பார்த்திங்கன்னா 195 ருபீஸ். எம்ஆர்பி 220 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பர்ஃபி பேக் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல தான் வாங்கினேன். இது நல்ல ஒரு ஆஃபர் தான். இது வெளியிலலாம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலே வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த லைன் டேட்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் 139 ருபீஸ். நெக்ஸ்ட் இந்த கேக் பார்த்திங்கன்னா 75 என்னவோ வருது. எம்ஆர்பி 50 ருபீஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரௌனி கேக்கு, நல்லா சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு இந்த கப் நூடுல்ஸ் ஒன்று வாங்கினாங்க பசங்களுக்கு, 2 பேக்காக வாங்கினோம். இது 26 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஆரஞ்சு மிட்டாய், இது சின்ன வயசில் சாப்பிட்டது. இதுவும் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த சேமியா பேக்கெட்டும் வாங்கினேன், அனில் சேமியா. இதுவும் கம்மி ரேட்டில் தான் இருந்தது. இதோட ரேட் 18 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அன்றைக்கி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாடர்ன் ப்ரெட்டு, இது 45 ருபீஸ். எம்ஆர்பி 50 ருபீஸ் கிட்ட வருது. அதுக்கு அடுத்தது லூஸ்லேயும் கொஞ்சம் வாங்கினேன். பருப்பு எல்லாமே அங்கே லூஸ்லேயே கிடைக்கும், நல்லாவே இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே வாங்குவேன். தோரம்பருப்பு ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறமா பாசி பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா சீரகம், அதெல்லாமே அங்கேயே லூஸ்லேயே கிடச்சிது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். தோரம்பருப்பு நிறைய நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அங்கே போனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மால்கிஸ் பிஸ்கெட், இது பார்த்திங்கன்னா 39 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஒரு பேக். அதுக்கு அடுத்தது டீ தூள் தான் வாங்கினேன். 1 கிலோ பேக்காகவே வாங்கிட்டுவேன். இது பார்த்திங்கன்னா 270 ருபீஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 49 ருபீஸ் அப்படி கம்மியாகுது. அங்கே போயிட்டு கிச்சன் ஐட்டம் வாங்காமல் வந்தால் எப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வாங்கினேன். ஒரு பாட்டில், நல்ல கிளாஸ் கண்டெய்னர், சூப்பராக இருந்தது. குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. இது கொஞ்சம் இரும்பில் மாதிரி இருக்குது. மூடி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, சூப்பர் குவாலிட்டியில், 99 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன சின்ன ஜார் எல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னு இதுவும் வாங்கினேன். இது 2-3 வாங்கினேன். அதை பில் போடாமல் வந்துட்டேன். 29 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த சின்ன பாட்டில்ஸ். ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே அங்கே ரேட் கம்மியிலே கிடைக்கும். இதெல்லாம் நல்ல அஃபோர்டபுளாக வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளேட் தான் வாங்கினேன், ஒயிட் கலரில் இது செராமிக்
கேக் அந்த மாதிரி பிளேட்டு தான் நல்லாவே இருந்தது, டிஃபன் பிளேட்ஸ் மாதிரி. இதோட ரேட் வந்து 59 ருபீஸ் தான். ஒயிட் கலரில் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நான் வாங்கினது இந்த வாட்டி. டிமார்ட் போனேன், இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.